Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபரண்டான அல்வா தான் பார்க்க போறோம். ஒரு வெஜிடபிளை வச்சு அது என்ன வெஜிடபிள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு சின்ன சைஸ்ல சொரக்காவை எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை பகுதி இதை வந்து நம்ம எடுத்துறணும். இதில் நம்ம போட போகிறதில்ல, ஏன்னா இதை போட்டோம்னா ரொம்பவே சொதன்னு இருக்கும். அதனால நம்ம இதை போட போகிறதில்ல. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி காய் செய்வதில் பெரிய ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன சைஸ்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாத்தையும் நான் துருவிக்கலாம். எல்லாத்தையும் துருவிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் துருவியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூனே போதும். நெய் சேர்த்திட்டு இது கூட அந்த துருவி வச்ச சுரக்காவை நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நெய்யிலேயே நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, சும்மா நம்ம சுரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம மூடி போட்டும்போது இடையில எடுத்து பார்த்துக்கோங்க, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி இடையில பார்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் இது நல்ல சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். மில்க் மெய்டை வந்து ஒரு 200 கிராம் இருக்கு இல்லைங்களா பாட்டில், அதில் வந்து 150 கிராம் ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்ற தேவையில்லை. இந்த மில்க் மெய்ட் கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஹல்வா பிடிக்கும். ஹல்வா செஞ்சு கொடுத்தா இந்த ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரியை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது ஃப்ரை ஆகிட்டு தனியாக இருக்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா மில்க் மெய்ட்லேயே பாயில் ஆயிடுச்சு. இது கூட நான் க்ரீன் கலர் ஃபுட் கலரை ஒரு 3 ட்ராப் சேர்த்திக்கிறேன். ஃபுட் கலரு நம்ம எப்போயாச்சும் ஒன்று சேர்த்துனா ஒன்றும் தப்பு இல்லை, இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்திக்கிறோம். ரொம்ப சேர்த்த வேண்டாம், ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துனா போதும். பாருங்கள், இப்போவே கலர் பார்த்திங்களா நல்லா க்ரீனிஸாக இருக்குது. அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரியை நம்ம இதில் சேர்த்திடலாம். நீங்கள் பாதாம், பிஸ்தா, திராட்சை எதுனாலும் இருந்தால் சேர்த்திக்கலாம். முந்திரியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரிச்சான சொரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷன் வரும்.